ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கீரையை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே அந்த கீரை நல்லா வதங்கணும். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகு தக்காளி கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை வயிற்று புண்ணுக்கு நல்லதா மருந்தா இருக்கும். வயிறு புண்ணு வாய் புண்ணுக்குலாம் நல்லாவே மருந்தா இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த மணத்தக்காளி கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிடலாம். நாங்கள் கடலை எண்ணெய் ஊற்றுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட போட்டு சாப்பிடலாம்.